தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழி சாலையில் புதுச்சேரி சேலியமேடு பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்கும் பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை எதிர்த்து செப்டம்பர் 26ஆம் தேதி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் பொதுநல அமைப்புகள் இணைந்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தேசிய நெடுஞ்சாலைத்துறை மண்டல மேலாளர் மற்றும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் திட்டமான நிலப்பரப்புடன் உள்ள புதுச்சேரிக்குள் சுங்க கட்டணம் வசூலிப்பது மக்களுக்கு நேரடியான பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே புதிய சுங்கச்சாவடி அமைப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த மனுவின் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதுச்சேரி துணை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த சந்திப்பில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி, மக்கள் வாழ்வுரிமை இயக்க ஜெகநாதன், திராவிட விடுதலை கழக லோகு ஐயப்பன், தமிழர் களம் அழகர், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ராஜா, அம்பேத்கர் தொண்டர் படை பாவாடை ராயன், பாகூர் சமூக ஆர்வலர் மணிவண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு புதுச்சேரி கிராமப்புற மக்களுக்கு சுங்கச்சாவடி ஏற்படுத்தும் இன்னல்களை விரிவாக விளக்கினர். அத்துடன் சுங்கச்சாவடி அமைப்பை மறுபரிசீலனை செய்யுமாறு மீண்டும் மனு அளிக்கப்பட்டது. அரசு இதனை ஏற்கவில்லை என்றால் சட்ட விதிகளுக்கு முரணாக புதுச்சேரி மாநில எல்லைக்குள் சுங்கச்சாவடி அமைப்பதை தடுக்க சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என முடிவெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அப்போ மேக்ஸிமம் நம்ம ஏற்கனவே எல்லா இயர்லி ஹைவேஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஒரு 60 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸில் தான் ஒரு டோலும் இருக்குது. அப்புறம் இதுக்கு இடையில நம்ம இங்கே அமைக்கிறது விதிகள் புறமாக இருக்குன்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. கோ ஃப்ரீ போலி சைக்கிள் நிறுவன விவகாரத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று உயர்மட்ட விசாரணைக்கு டிஜிபி உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போலி சைக்கிள் நிறுவனத்திடம் 80 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சைபர் கிரைம் விசாரணை இன்ஸ்பெக்டர் கீர்த்தி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது காவல்துறைக்கு மிகப்பெரிய களங்கத்தையும் தலைக்குனிவையும் ஏற்படுத்தியுள்ளது. வெளிமாநில குற்றவாளிகளுக்கு ஒரு சில உள்ளூர் பிரபலங்களும் மற்றும் அதிகாரத்தில் உள்ளவர்களின் ஆதரவும் இருப்பதால் குற்றங்கள் பெருமளவில் நடைபெற்று வருகிறது. இந்த நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்வதற்காக புதுச்சேரியில் ஒரு கூட்டமே சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு செயல்பட்டனர். இந்த குற்ற பின்னணி சம்பந்தமாக மக்களிடம் பல்வேறு சந்தேகங்கள் காவல்துறையின் மீது எழுகின்றது. எனவே இது சம்பந்தமாக காவல்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஒரு விரிவான வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். மேலும் இந்த குற்ற பின்னணி குறித்து துறை ரீதியான உயர்மட்ட நேர்மையான விசாரணைக்கு டிஜிபி உத்தரவிட வேண்டும். இதில் நேரடியாக துணைநிலை ஆளுநர் அவர்கள் தலையிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், மருத்துவமனையில் உடல் செக்கப்பிற்காக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் வலிய சென்று தான் சேர்ந்ததாகவும் அப்போது எந்த குறியும் இல்லை என கூறி மருத்துவர்கள் அனுப்பி வைத்தார்கள். புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை தவிர எல்லா கட்சியினரும் தன்னிடம் உடல் நலம் குறித்து விசாரித்ததாக தெரிவித்தார். ஐயாவிற்கு ஏதாச்சும் ஆகிவிட்டதா என்றால் சும்மா விடமாட்டேன், வேடிக்கை பார்க்க மாட்டேன், ஐயாவை வைத்து டிராமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்த ராமதாஸ், படிக்காத மாடு மேய்க்கும் சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை கொட்டி இருக்க மாட்டான், அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை என ஏற்கனவே நிர்வாக குழு கூட்டத்தில் கூறினேன். அன்புமணியின் பேச்சு மூலம் இப்போவும் தெரிய வருவதாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விரைவில் குணமடைய வேண்டும் என கட்சித் தலைவர்கள் வாழ்த்து கூறியது மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் தொற்று ஆகிற அளவிற்கு எனக்கு வியாதி இல்லை என தெரிவித்தார். அன்புமணி தனி கட்சியை ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும், அது அன்புமணிக்கும் நல்லது, அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது. புதிய கட்சி தொடங்கினால் பொறுப்புகள் தான் கிடைக்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி கிடைக்காது, மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள், அது ஒரு போலியான அமைப்பாக தான் இருக்கும் என கூறினார். பாமக கட்சி கொடி, கட்சி பெயரை அன்புமணி பயன்படுத்த கூடாது, தன்னுடைய பெயரின்
தன்னுடைய பேரின் தலைப்பெழுத்தினை மட்டுமே அன்புமணி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தனி மனித உழைப்பினால் 96,000 கிராமங்களுக்கு சென்று காடுமேடு அலைந்து திரிந்து உருவாக்கப்பட்டது பாமக தனி கட்சியை அன்புமணி ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும். திரும்ப திரும்பவும் கூறிக்கொண்டு இருப்பதாக தெரிவித்தார். இவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்ற, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னா அந்த சொன்னதான் அந்த கூட்டமாக முடிஞ்சு போச்சு. 20 பேர் கொண்ட அப்போ 19 அப்போ இப்போ 19 பேர் கொண்ட நிர்வாக குழு கூட்டத்திலேயே சொன்னேன், இவருக்கு நிர்வாக குழு இல்லை, அது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை, தலைமை பண்புகள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ இந்த பேச்சு நான் ஆஞ்சேகரம் பண்ணி யாரும் தெரியாமல் போய் பண்ணிக்கிறதுக்கு போனேன். அதே அப்படியே வெளிச்சத்துக்கு வந்து தமிழ்நாட்டு தலைவர்கள் இயக்கங்கள் எல்லாம் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, வாழ்த்து சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி நான் அறிக்கை விட்டேன், தொலைபேசியில் சொன்னேன். ஆக ஒரு தலைவர் என்று சொன்னால் யார் வேணாலும் வரலாம், அனுமதியோடு பார்க்கலாம், பேசலாம். நான் அப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷன் வர்ற அளவுக்கு எனக்கு வியாதியே இல்லை. அவங்க கொண்டு வர வியாதியே எனக்கு கொடுக்க முடியாது. அப்படி அவ்வளோ பேர் நான் 80 பேருக்கு மேலே பார்த்துட்டு அப்புறம் சென்னையில் வந்து ஒரு 2 நாள் ஓய்வு எடுத்துட்டு நேற்றுக்கு முன்னாள் வந்தோம். இப்போ வழக்கம் போல உங்களை சந்திக்கிறோம். இன்னொன்று நான் பல தான் சொல்லியிருக்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்றுவித்தது உழைப்பு என்றது அவனுடைய சொந்தக்காரன் உரிமை. என்னன்னா 96,000 கிராமங்களுக்கு போய் ஓடி ஓடி உழைத்து வேர்வை சிந்தி தண்ணி வெண்ணெய் இல்லாமல் இந்த இயக்கத்தை வளர்த்துட்டு இப்போ அதே பேரை வச்சுட்டு அதே கொடியை வச்சுட்டு இதுதான் என் கட்சின்னு சொல்றது எந்தவித நியாயமும் இல்லை, சொல்லவும் கூடாது. அதுக்கு தேர்தல் கமிஷன், கோர்ட்டு இதெல்லாம் சந்திப்போம். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான சாரதி நகர் மெயின் ரோடு மற்றும் சாரதி நகர் 1, 2 மற்றும் 4 வீதிகளில் புதுச்சேரி நகராட்சி மூலம் 2024, 2025 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் ரூபாய் 35,66,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் ஒப்பந்ததாரர் கிருஷ்ணமூர்த்தி. மேலும் விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க, பாஷா கிட்ட வேலை பார்த்தோம். மகளிர் 3 பேர் கூட்ட அப்படியே குடிச்சிருவானா? இங்க பாருங்க,
இங்க பாருங்க. சுந்தரண்ணா. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 10 அன்று உலக அளவில் உலக மனநல தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உடல் நலத்தோடு இணைந்து மனநலத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் நோக்கில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் ஜிப்மர் மனநலத்துறை மக்களுக்காக விழிப்புணர்வு மற்றும் மன உறுதியை ஊக்குவிக்கும் மனநல விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. இந்த மாரத்தான் ஜிப்மர் இடத்திலிருந்து தொடங்கி கடற்கரை சாலையில் நிறைவு பெற்றது. நிகழ்வில் மாணவர்கள், ஆசிரியர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் ட்ரஸ்ட் ஃபார் யூத் அண்ட் சைல்ட் லீடர்ஷிப் அமைப்பின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். TYCL பங்கேற்பாளர்களுக்கு தேவையான உணவு மற்றும் ஏற்பாடுகளை செய்தது. மாரத்தானை ஜிப்மர் மனநலத்துறை தலைவர் டாக்டர் சிவானந்த் கட்டமணி துவக்கி வைத்தார். மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சகா வினோத்குமார் பங்கேற்பாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். மாநாட்டில் பேரிடர் சூழலில் உளவியல் ஆலோசனைகள் வழங்குவது, நிவாரண முகாம்களில் மனநல சேவையை மேம்படுத்துவது போன்ற விவாதங்கள் நடந்தன. பொதுவெளியில் மனநல பிரச்சினைகளை வெளிக்காட்ட முடியாதவர்களை ஒவ்வொருவரும் கவனித்து அணுகி முறையான ஆலோசனைக்கு வழிகாட்ட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ஆரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் அங்காளம்மன் நகர் 3வது பிரதான சாலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதுச்சேரி நகராட்சி மூலம் இவ்வடிவ வாய்க்கால் கட்டுதல் பணிக்கு ரூபாய் 26,58,000 ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்து பணி ஆணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் அப்பகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். அக்டோபர் 15ஆம் தேதி ஆண்டுதோறும் உலக வெண்கோள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் பார்வையற்றோர் மற்றும் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கு உதவும் வகையில் வெண்கோளின் முக்கியத்துவத்தை உலக அளவில் மக்களுக்கு உணர்த்தும் விதமாகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் நாடளாவிய அளவில் முன்னெடுக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் மாற்றுத்திறனாளிகளுக்கான அதிகாரமளிக்கும் துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான திறன் மேம்பாடு, மறுவாழ்வு மற்றும் அதிகாரமளித்தல் மையத்திற்கான ஒருங்கிணைந்த பிராந்திய மையம் சார்பில் காரைக்காலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை தேசிய திட்ட இயக்குனர் மனோகர் தலைமையில் நடத்தப்பட்டு பிரபு கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் 20 மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊன்றுகோல், 10 மாற்றுத்திறனாளிகளுக்கு பேசும் கடிகாரம் வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில தலைவர் சிவகுமார் செய்திருந்தார். புதுச்சேரி மாநிலம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் கிராமத்தில் உள்ள வெள்ளேரி வாய்க்காலின் தாழ்வு பாலத்தில் ஏற்பட்ட சேதங்கள் உடனடியாக சரி செய்யப்படவும் மற்றும் வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 8,29,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இவ்விழாவில் ஓசூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், கட்சி நிர்வாகிகள், பந்தல் சாலை மற்றும் நீர்நிலை பொறுப்பாளர் கருணாகரன், ஒப்பந்ததாரர் நாகராஜன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக கடுமையான அனல் காற்றுடன் வெயில் வீசி வந்தது. இந்நிலையில் வானம் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் திடீரென இடி மின்னலுடன் கனமழை பெய்தது.
நகர பகுதிகளான உப்பளம், முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, கடற்கரை சாலை, புதிய பேருந்து நிலையம், விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து அதிக கனமழை பெய்தது. இரவு முழுவதும் விட்டு விட்டு பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கிராமப்புறங்களில் ஆங்காங்கே தொடர்ந்து அதிகனமழை பெய்து வருவதால் புதுச்சேரி மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை கலாம் ஓட்டுநர்கள் சேவை நலசங்கத்தின் சார்பில் அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வில்லியனூர் பகுதி MGR சிலை சந்திப்பு மற்றும் வில்லியனூர் பைபாஸ் கோபாலசாமி நாயக்கர் மண்டபம் அருகே சுமார் 2000 பேர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை கலாம் ஓட்டுநர் நலசங்கத்தின் தலைவர் சதாசிவம் தலைமையில் செயலாளர் ரவி, பொருளாளர் முருகன் முன்னிலையிலும் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் லூத்துசாமி, எழிலன், முருகன், பிரபு, விஸ்வா, செந்தில் முத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மேலும் மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கலாம் ஓட்டுநர்கள் நலசங்கத்தின் சார்பில் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் ஆரியபாளையம் 4 முனை சந்திப்பில் புதிதாக ரெஸ்ட்ரோ அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியர், கலால்துறை அதிகாரிகளிடம் மனு அழுத்தம் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆரியபாளையம் சந்திப்பில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ரெஸ்ட்ரோ பார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுவை அரசையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பொதுமக்களின் திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. பொதுமக்களின் திடீர் சாலை மறியலால் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அக்கா ஆனா யாரும் எங்கேயும் போவாதீங்க. தீபாவளி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் அதிமுக சார்பில் தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட 12,500 குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் மணிகண்டன் மக்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று வாழ்த்து கூறி வழங்கி வருகிறார். இந்நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை காந்தி வீதி மார்க்கெட் அருகில் உள்ள செல்வ விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜையுடன் தொடங்கியது. நிகழ்ச்சியில் மாநில கழக இணை செயலாளர் காசிநாதன், தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி, கழக இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் காசிநாதன், முன்னாள் தொகுதி செயலாளர் மணி, தொகுதி தலைவர் கஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டி கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழுவின் சார்பில் மணவெளி தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் நெய்தல் வனம் உருவாக்க முடிவு செய்து மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக 2ஆம் நாளாக கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழு தலைவர் தனஞ்சயன், பொருளாளர் மணிகண்டன் ஆகியோர் தலைமையிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டி மாநில ஆலோசகர் அசோக்ராஜ் மற்றும் கோவிந்தசாமி, சுரேஷ், மாநில தலைவர் காத்தவராயன், மாநில பொருளாளர் சபாபதி ஆகியோர் முன்னிலையிலும் மரக்கன்றுகள் மற்றும் 3000 பனை விதைகள் நடவு செய்யப்பட்டது. இதில் புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் சுரேஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நடவு செய்தனர். இதில் சொசைட்டி மற்றும் கடல் ஆறுகள் பாதுகாப்பு குழு பொறுப்பாளர்கள் சுரேஷ், முத்துக்குமார், கிருபாகரன், கலைவாணன், லியாக்கத் அலி, சந்திரசேகர், அஜா, ஐனாரப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட சுதாகர் நகரில் முதல் 2, 3, 4 மற்றும் 5ஆம் குறுக்கு தெருக்களில் தார் சாலை அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டது. சுமார் 25 லட்சம் செலவில் தொடங்கப்பட்ட இந்த பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட வனத்து நகரில் விடுபட்ட சாலையையும் மோரிசான் தோட்டம் இணைக்கும் சாலைகள் மற்றும் சீனிவாசா அபார்ட்மெண்ட் அருகில் உள்ள விடுபட்ட பாலாஜி நகர் சாலைகளை மேம்படுத்தும் பணிகள் இன்று தொடங்கியது. சுமார் 10 லட்சம் மதிப்பில் தொடங்கப்பட்ட இந்த பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அப்போது உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன் மற்றும் அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். திராவிடர் கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு, நீதித்துறையை மிரட்டும் சனாதனவாதிகளின் ஆணவத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களின் மீதான பொய் வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி தலைமையில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அன்பரசன், செயலாளர் ராசா, திண்டிவனம் மாவட்ட தலைவர் அன்பழகன், செயலாளர் இளம்படுதி ஆகியோர் முன்னிலையில் திராவிடர் கழக பொருளாளர் குமரேசன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். பல்வேறு பொதுநல இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாவட்ட திராவிடர் கழகம் மற்றும் திண்டிவனம் மாவட்ட கழக பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டனர். வெல்லட்டும் 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 சமூக நீதி வெல்லட்டும் வெல்லட்டும் சமூக நீதி வெல்லட்டும் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வீச்சை கண்டிக்கின்றோம் 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 தலைமை நீதிபதி மீது சனாதனத்தை காப்பதற்கு கடவுள் சொல்லி செருப்பு வீச்சம் செருப்பை எடுக்கும் சனாதனத்தின் போர்வையிலே புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தீபாவளியை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதனை கொண்டாடும் விதமாக மகளிர்களுக்கு இலவச பட்டுப்புடவையும், ஆண்களுக்கு வேட்டி சட்டையும் மற்றும் இனிப்பு கார வகைகளை வழங்கி தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் முருகதாஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, மகளிர் அணி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி தலைவர் உலகநாதன், கிளை தலைவர் முரளி உட்பட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகை வரும் 20ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பட்டாசுகள் கண்களில் பட்டு பாதிப்பு அடைந்த பல சிறுவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இதனை தடுக்கும் வகையில் இந்த ஆண்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பாக 6000 பாதுகாப்பு கண்ணாடிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ரவி பிரகாஷ் கண் பாதுகாப்பு கண்ணாடியை சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரிடம் வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் சிறுவர்கள் கண்ணாடி அணிந்து வெடி வெடிக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர் அறிவுறுத்தினார். இந்த பாதுகாப்பு கண் கண்ணாடி மாவட்டம் முழுவதும் தொகுதி வாரியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக சிறுவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி கல்வித்துறையில் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் கௌரவ ஆசிரியர்கள், பால சேவிகா, சிறப்பு ஆசிரியர்கள் மற்றும் மொழி ஆசிரியர்களை நீதிமன்ற உத்தரவின்படி பணி நிரந்தரம் செய்யக்கோரி புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பலகட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் பணி நிரந்தர கோரிக்கையை முன்வைத்து ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாலகுமார் தலைமையில் ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்றம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ராஜா சந்துரு அறக்கட்டளை சார்பில் வீடு வீடாக சென்று தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சோலைநகர் வடக்கு ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ செங்கண்ணீரம்மன் திருக்கோவில்களில் சிறப்பு பூஜையை தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 12,000 குடும்பங்களுக்கும் ராஜா சந்துரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜா சந்துரு தீபாவளி பரிசாக எலக்ட்ரிக் கெட்டிலை வீடு வீடாக சென்று வழங்கினார். தீபாவளி பரிசினை வழங்கிய ராஜா சந்துருக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பொன்னாடை போர்த்தியும் மாலை அணிவித்தும் பூங்கொத்தும் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் ராஜா சந்துரு அறக்கட்டளையின் உறுப்பினர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை மக்கள் சக்தி கலாம் சேவை நற்பணி இயக்கம் சார்பில் அப்துல் கலாமின் 94வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. 10ஆம் ஆண்டு விழாவாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அப்துல் கலாம் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. மக்கள் சக்தி கலாம் சேவை நற்பணி இயக்கத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, செயல் தலைவர் கலியமூர்த்தி, செயலாளர் ஜீவா, பொருளாளர் டாக்டர் கண்ணன் முன்னிலையில் முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கண்ணன் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கியும் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்களுக்கு குடைகள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன், நற்பணி இயக்க நிர்வாகி திருச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அண்ணன் குமரன் அவர்கள், அண்ணன் லோக கணேசன் அவர்கள், அண்ணன் ஆரிய சேகர் அவர்கள், அண்ணன் திருச்சந்திரன் அவர்கள், தயவு செய்து பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாயை குறிவைத்து இழிவுபடுத்துவதுடன் அவதூறு கருத்துக்களை திட்டமிட்டு பரப்பி வரும் பாஜகவினரை கண்டித்தும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கிய போலீசாரை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டமன்றம் அருகே நடைபெற்றது. மாநில செயலாளர் பாவாணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கோட்பாட்டை அமலப்படுத்துவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து தந்த அரசமைப்பு உயர்ந்த பொறுப்பு உன்னத பொறுப்பு. காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் இயங்கி வரும் ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியில் உலக மாணவர்கள் தின விழா அனுசரிக்கப்பட்டது. விழாவிற்கு தலைமை ஆசிரியர் சரஸ்வதி தலைமையில் அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை தமிழ் ஆசிரியர் கலைவாணி செய்திருந்தார். மாணவர்களுக்கு உலக மாணவர்கள் தினத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர் தீனா. நள்ளிரவு இருசக்கர வாகனத்தில் காரைக்கால் பிரதான சாலையான PK சாலையில் அவரும் அவர் நண்பரும் சேர்ந்து அதிவேகத்தில் சென்று உள்ளனர். தனியார் நிறுவனத்தின் பேருந்து எதிரே வந்துள்ளது. அதிவேகத்தில் சென்றதால் கட்டுப்பாட்டின்றி பேருந்து மீது மோதியுள்ளனர். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் மற்றொருவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தீனாவின் நண்பரும் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து CCTV காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதுகுறித்து காரைக்கால் போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.